கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அறிஞர் அண்ணாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் கிடைக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அறிஞர் அண்ணா எங்கே பிறந்தார்? காஞ்சிபுரம். எப்போ பிறந்தார்? செப்டம்பர் 15, 1919. பெற்றோரோட பேர் நடராஜன் பங்காரம்மாள். படிப்பு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் MBA முடிச்சிருக்காரு. உங்களுக்கான கொஸ்டின், செப்டம்பர் 15, 2026 என்ன ஸ்கீமை இப்போ இருக்கிற முதலமைச்சர் தொடங்க போகிறாரு அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஓகேங்களா? ஸோ அடுத்து எப்படி அவர் அரசியல் நுழையிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ 1934 நீதி கட்சி வாயிலாக அரசியலில் நுழைந்தார். ஓகேங்களா? ஸோ அடுத்து காரணம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன காரணம்னு பாருங்கள். சமுதாயத்தில் முன்னேற்றம் வேண்டும், சாதி மற்றும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அடுத்து 1942 ஒரு இதழ் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ ஒரு இதழ் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. அந்த இதழோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா திராவிட நாடு இதழ். ஓகேங்களா? ஸோ அடுத்து 1943 நீதி கட்சியின் திருச்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். ஓகேங்களா? 1943 நீதி கட்சியின் திருச்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். அடுத்து 1944 நீதி கட்சியின் சேலம் மாநாடு. ஓகேங்களா? சேலம் மாநாட்டில் திராவிட கழகம். ஓகேங்களா? அடுத்து 1947 ஆகஸ்ட் 15 இன்ப தினம் சொல்லி கொண்டாடினார். ஓகேங்களா? எப்போ? 1947 ஆகஸ்ட் 15 இன்ப தினம் சொல்லி கொண்டாடுவார். இதுவே பெரியார் என்ன டேன்னு சொல்லி கொண்டாடுவார்ன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இதுவரை நான் 2 கொஸ்டின் கேட்டுட்டேன். ஸோ அடுத்து 1949 நடைபெற்ற பெரியார் மணியம்மை திருமணம் காரணமாக கட்சியிலேருந்து விலகினார். ஓகேங்களா? ஸோ எப்போ கட்சியிலேருந்து விலகிறாரு? பெரியாருக்கும் மணியம்மைக்கும் திருமணம் நடக்கும்போது கட்சியிலேருந்து விலகிறாரு. ஓகேங்களா? விலகி 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஒரு கழகத்தை தொடங்குறாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த கட்சியின் பொதுச் செயலராக அண்ணா பொறுப்பேற்றார். ஓகேங்களா? அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். இவர் 2 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றிருப்பார். ஸோ எதுன்னு கேட்டிங்கன்னா 48, 65. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து காஞ்சிபுரத்தில் பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்ட மாநாட்டை நடத்தினார். அடுத்து நன்கு வளர்ச்சி அடைந்த தமிழின இடத்தை இந்தி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முழங்கினார். ஓகேங்களா? ஸோ அடுத்து குலக்கல்வி திட்டத்துக்கு இவர் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தார். குலக்கல்வி திட்டம் யார் கொண்டு வந்தாங்க கேட்டால் ராஜாஜி. ஓகேங்களா? இவர் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தார். மும்மொழி கொள்கையை பயங்கரமாக எதிர்த்தார். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஓகேங்களா? ஸோ அடுத்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இவர் என்னென்ன பண்ணார் அப்படின்ற பார்க்கலாம். 1967 முதலமைச்சராக பொறுப்பேற்றார். மொத்தம் எத்தனை இடத்த வின் பண்ணார் கேட்டிங்கன்னா 138 இடங்களை வெற்றி பெற்றார். யார்? அண்ணா 138 இடங்களை வெற்றி பெற்றார். ஓகேங்களா? ஸோ இவரோட ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு பாருங்கள். படியரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். வீராணம் 1 குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தினார். சுயமரியாதை திருமணம் சட்டத்தை இவர் தான் கொண்டு வந்தார். போக்குவரத்து தேசியமயமாக்கினார். குடிசை மாற்று வாரியம் இவரோட ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அடுத்து தமிழ் வளர்ச்சி திட்டங்களுக்கு இவர் என்னென்ன பண்ணாருன்றதை பார்க்கலாம். சென்னை 2ஆம் உலக தமிழ் மாநாடு இவர் ஆட்சியில் இருக்கும்போது தான் நடந்துச்சு. அடுத்து தமிழ் மொழி வளர்ச்சி திட்டம் சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்தார். சித்திரை 1 தேதியை தமிழ் புது வருட நாளாக அறிவித்தார். ஓகேங்களா? ஸோ 14/4/1967 முதல். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நடைமுறைக்கு வந்துச்சு. அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 1967 ஏப்ரல் 16 சென்னை மாநிலம் என்பதை தமிழக அரசு அல்லது தமிழகம் என பெயர் மாற்றம் செய்தார். இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1969 ஜனவரி 14. ஓகேங்களா? ஸோ எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? 1969 ஜனவரி 14 தான் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செஞ்சு நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை, தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி இவர் தான் கொண்டு வந்தார். ஓகேங்களா? ஸோ அடுத்து புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ள செக்ரட்டரியேட். ஓகேவா? அதை என்ன சொன்னார்னா தலைமைச் செயலகம் சொன்னார். ஓகேவா? இப்போ இருக்குல்ல அந்த செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்கன்னா தலைமைச் செயலகம். அது எப்போ யார் ஆட்சி காலத்தில் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அண்ணாவோட இதில் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதை பார்த்துக்கோங்க. இந்திய அரசின் குறிக்கோள் சத்தியமே ஜெயதே. அதை என்ன பண்ணாங்கன்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸ்ரீ ஓகேங்களா? ஸோ என்னதுன்னா இந்த ஸ்ரீ இங்கே இந்த ஸ்ரீன்னு இருக்கும். ஓகேவா? இந்த சிறிய திருமதியும் குமாரியை செல்வி அப்படின்னு சொல்லி இவர் தான் பெயர் மாற்றம்லாம் பண்ணார். ஓகேங்களா? ஸோ அடுத்து தமிழர்கள் மாவீரர்கள். ஓகேவா? அதில் பிறரை எதிர்பார்த்து வாழாதவன் தமிழன். இது எல்லாமே என்னென்னா தமிழர்கள் மாவீரர்கள்னால் என்ன சொல்கிறாங்கன்னா
அவர் சொன்ன அந்த பொன்மொழிகள். ஓகேவா, இவர் என்னென்ன பொன்மொழிகள் சொன்னாருன்னு பாருங்களேன். பிறரை எதிர்பார்த்து வாழாதவன் தமிழன், பிறருக்கு முதுகு காட்டி ஓடாதவன் தமிழன். அடுத்து வந்து முடிவுடைய வேந்தனின் சந்ததியில் வந்தவன் தமிழன். ஒன்றில் அரசரோட பரம்பரையில் வந்தவன் தமிழன் சொல்கிறாரு. பல தூர அயல் நாடுகளோடு சிறப்பாக வணிகம் நடத்தியவன் தமிழன். கடல் கடந்தவன் தமிழன். கடல் கடந்து சென்று பர்மா தேசத்தை கைப்பற்றியவன் தமிழன். அடுத்து இமயத்தில் புலி பொறித்தவன் தமிழன். ஓகே, இமயத்தில் வந்து புலி பொறித்தவன், அதாவது இமயத்தில் போய் புலி பொறித்தவன் வந்து தமிழன். ஓகேவா, ரோம் நகருக்கு பொன்னாடை வித்தவன் தமிழன். இலக்கிய சுவையை கண்டவன் தமிழன். எந்நாடும் வியக்கும் வீரன் தமிழன். ஏறு நடை உடையவன் தமிழன். இன்னல் கண்டு புன்னகை புரிவன் தமிழன். தன்னலம் இராது புடைந்தவன் தமிழன். சூதும் வாதும் விருப்பும் வெறுப்பும் அறியாதவன் தமிழன். மானமே பெரிது மதித்தான் தமிழன். கப்பலோட்டினான். எவ்வுயிரையும் தன் உயிர் போல காத்து வந்தான் தமிழன். ஸோ இது எல்லாமே என்னன்னா அவரோட பொன்மொழிகள். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே கேட்கலாம். இமயத்தில் அதாவது இமயத்தில் புலி சின்னத்தை பொறித்தவன் தமிழன், இந்த கூற்றை சொன்னது யாருன்னு கேட்டால் அண்ணா. ஸோ அப்படி அந்த ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து கலிங்கத்தி பரணி. அதாவது எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கிய நூல் ஒன்று உண்டு என்றால் அது எது அப்படின்னு கேட்டால் கலிங்கத்து பரணி கொஸ்டின் கேட்கலாம். அண்ணாவுக்கு விருப்பமான நூல் எதுன்னு கேட்டால் கலிங்கத்து பரணி. ஓகேங்களா, ஸோ அடுத்து அண்ணாவின் இதழ் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன இது அண்ணாவினோட இதில் எதுன்னு கேட்டிங்கன்னா காஞ்சி. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து புனைப்பெயர்கள். ஸோ என்னென்ன புனைப்பெயர்கள்ன்றதை பார்த்துடலாம். ஓகேங்களா, சௌமியான். ஓகேவா, சௌமியான், பரதன், ஒற்றன், சம்மட்டி, நக்கீரன், இது எல்லாமே அவரோட புனைப்பெயர்கள். ஓகேங்களா, ஸோ அடுத்து நாடகங்கள். இவர் இயற்றிய நாடகங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்திய யோதயம், ஓர் இரவு, வேலைக்காரி, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், நீதி தேவன் மயமாக்கம், அடுத்து பாலையின் பானம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே இவர் இயற்றிய நாடகம். ஓகேவா, ஸோ அடுத்து இவரோட கூற்று. ஓகேங்களா, ஸோ அடுத்து இவரோட கூற்றை பார்த்துருவோம். வரி, இருப்போர் கொடுக்க வேண்டும், இல்லாதோர் பயன்பெற வேண்டும் அப்படின்ற வார்த்தையை சொன்னது யாருன்னு கேட்டால் அண்ணா. அடுத்து வன்முறை, இரு பக்கமும் கூர் உள்ள கத்தி, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. இது கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க, ஸோ இதை நோட் பண்ணிக்கோ. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணா. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டரை, வழக்கறிஞரின் வாதம் விளக்கு. இதுவும் லாஸ்ட் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்து தன்னம்பிக்கை ஊட்டும் நூல்கள் தேவை, நல்ல வரலாறுகளை படித்தால் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும், இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை, இளைஞர்கள் உரிமை போர்ப்படையில் ஈட்டிகள். அதாவது இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டிகள்னு சொல்கிறாரு. நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். முக்கியமான ஸ்டேட்மெண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு. இது எல்லாமே இவர் சொன்ன கூற்றுகள். ஓகேவா, என்னென்ன கூற்றுகள்ன்றது நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து கௌரவ டாக்டர் பட்டம். ஓகேவா, அண்ணாவுக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவின் தலைமை பண்பு, நிர்வாக நேர்மை, அரசியல் பண்பாடு ஆகியவற்றை சிறப்பிக்கும் வகையில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1968 கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. அண்ணாவுக்கு யார் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம். எப்போன்னு கேட்டிங்கன்னா 1968. ஓகேங்களா, ஸோ இவர் எப்போ வந்து டெத்தாரான்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3, 1969 அன்றைக்கி வந்து இவர் வந்து இறந்துருவார். ஓகேங்களா, ஸோ இவருக்கு வந்து அரசு வந்து என்னென்ன சிறப்பு பண்ணுச்சுன்னு பாருங்கள். மத்திய அரசு 2009 ₹5 நாணயத்துக்கு இவருடைய நாணயத்தை வந்து வெளியிட்டது. ஓகேங்களா, அதாவது இது எதுக்குன்னா 1909 இந்த நூற்றாண்டை சிறப்பிக்கும் நோக்கில். ஓகேவா, இந்த ₹5 நாணயத்தை வந்து வெளியிட்டது. தமிழக அரசு இவருக்கு என்ன சிறப்பு செஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2010ஆம் நூற்றாண்டு அண்ணா, அதாவது 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சொல்லி ஒரு நூலகத்தை வந்து கட்டினாங்க. ஓகேவா, ஸோ இது தமிழக அரசு சார்பாக அண்ணாவுக்கு செஞ்ச ஒரு மரியாதை. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் அண்ணாவை பற்றி சொல்லக்கூடியது இவ்வளோ தான். ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவரோட வரிகள். ஓகே.
ஓகேவா. இவரோட வரிகள், இவரோட கூற்றுகள் என்னென்ன கூற்று, அதான் மாற்றான் வீட்டு தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு, இதெல்லாம் இவரோட வரிகள். ஓகேவா. என்னென்ன சொன்னார், அதே மாதிரி இவருக்கு பிடிச்ச நூல் என்ன அப்படின்ற இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கான 2 கொஸ்டின் கேட்டேன். செப்டம்பர் 15, 2026 அப்போ தமிழக அரசால் என்ன திட்டம் செயல்படுத்த உள்ளது, அதே மாதிரி அதாவது ஆகஸ்ட் 15, 1947 இன்ப தினம் சொல்லி கொண்டாடினார் யார், அண்ணா. இன்னொருத்தர் வந்து கருப்பு தினம் சொல்லி அல்லது துக்க தினம் சொல்லி கொண்டாடுவார், அதே டேட்டா. அவர் யாருன்றதை சொல்லுங்கள். ஓகேவா. எப்போ கட்சியிலேருந்து விலகினார், ஏன் விலகினாருன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அண்ணானே அண்ணா அப்படி சொல்லிட்டாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, தமிழ்நாட்டுக்கு, அதாவது சென்னை மாநிலத்தை எப்போ தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணார், அப்புறம் ஒரு படி, அதாவது ₹1 அந்த படி அரிசி திட்டம். ஓகேங்களா. அப்புறம் வந்து வீராணம் 1 குடிநீர். ஓகேங்களா. ஸோ சுயமரியாதை திருமணத்துக்கான சட்டம், இது எல்லாமே இவரோட ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. அப்போ இந்த இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து வாய்மையை வெல்லும் இந்த பெயர் மாற்றுறதாக இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அண்ணாவை பற்றி இந்த வட்டம் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ணா, பெரியார் இவங்களை பற்றிலாம் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அண்ணாவை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும். ஓகேவா. அண்ணாவை பற்றி யார் வேணால் படிச்சிடலாம். நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்து படித்தாலும் சரி, இல்லை அகைன் வேறு ஏதாவது சோர்ஸை பார்த்து படித்தாலும் சரி. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.